சீனிவாசன், அவர்கள் எது சரின்னு நினைக்கிறாங்க, பலம்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவர்கள் சாதகம்னு நினைக்கிற விஷயங்கள் தான் அதிமுகவிற்கான பலவீனம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தராசு ஷியாம் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். 2026க்கான சவால் அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கறீங்க? கேள்வி நேரம் நிறைய அவைக்கு வணக்கம். அண்ணனுக்கு தராசு ஷியாம் தெரியும் எது ஜனநாயகம் எது ஜனநாயகம் இல்லைங்கிறத நல்லா அண்ணனுக்கு புரியும். அதாவது அதிமுகவிற்கு திமுகவிற்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது, உண்மைதான். என்னன்னா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் இல்லையா, தம்பிவா தலைமை ஏற்கப்பான்னு அண்ணன் குறிப்பிட்டார். ஆனா திமுக அப்படியா இருக்கு, மகனே வா பதவி ஏற்கப்பான்னு தானே சொல்றாங்க. அப்ப அண்ணாவினுடைய தடத்திலிருந்து திமுக நலிவு போயிருந்தானே யதார்த்தமான உண்மை அது. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? அதிமுக உழைக்கிற தொண்டனை ஒரு பதவிக்கு உட்கார வைக்கிறது அம்மா பூச்சி தலைவர், அம்மா இப்ப இன்னைக்கு எடப்பாடியார். திமுக எத்தனையோ சீனியர் இருக்கிறாங்க, 75 ஆண்டுகளா கட்சிக்கு உழைத்த எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த என்ன அவசரம் சார்? இப்ப இந்த 35 மாதங்கள்ல திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? சரி ஸ்ரீனிவாசன், நீங்க சொல்றீங்க உழைக்கிறவர்களுக்கு அங்கீகாரம் அதிமுகவுல அப்படிங்கிறது. திமுகவிலையும் யாருக்கும் உழைக்காதவர்களுக்கு அங்கீகாரம் அப்படின்னு கொடுத்துட மாட்டாங்கல்ல, அங்கேயும் உழைத்தால் தான் அங்கீகாரம் இல்லையா? இல்லைன்னா ஒரு முறை ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுடைய கான்க்ளேவ்ல இதே கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடம் கேட்கப்பட்ட போது அவர் ஒரு பதில சொல்றாரு. அதுதான் நான் இப்ப கேள்வியா அவங்க கிட்ட வைக்கிறேன். சாமானியர்களாக இருந்து ஒவ்வொரு காலகட்டமாக கடந்து அந்த இடத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சவாலை விட ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்துட்டோங்கிறதற்காகவே நாங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களும் உழைப்பை நாங்கள் கொடுக்கக்கூடியதும் அதிகமாக இருக்குது, இரட்டை சவாலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது அந்த வாதத்திலையும் ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட முடியாதுல்ல, ப்ரூஃப் பண்ணா மக்கள் ஏற்றுக்க போறாங்க. இல்ல, அதாவது சவால் விடுறதோட மட்டும் இல்லை. இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி தேர்தல் பரப்புரையில நீட்டைக்கு சாமி என்ற இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு சொன்னார். வயதை பத்தி அங்கே பேசினார் இல்லையா சேமண்ணன்? இளம் வயது மக்கள் அரசியலுக்கு வரணுங்கிறதுல மாற்றத்திற்கு இளைஞர்கள் தான் வரணும், வெளிநடத்தணும். ஆனா அது எப்பேற்பட்ட இளைஞரா இருக்கணும், அதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது, வழிகாட்டு முறைகள் இருக்குது. அப்ப ஒரு புதுமையான அரசியலை நோக்கி கொண்டு போறோம்னு சொல்லி ஒரு புதுமையை திணிக்கிற ஒரு கட்சியில ஆரம்பமே பெருக்கலா இருக்கிறது இல்லையா? விளக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தானே திமுக கொடுத்திருக்குது. 471 நாள் சிறையில இருந்த ஒரு பிணைதாரருக்கு காத்திருந்து அமைச்சர் பதவி பெற்றது என்ன அவ்வளவு பெரிய? அதிமுகவுக்கும் அது ஒண்ணு புதுசு இல்லையே. இதெல்லாம் இன்னைக்கு ஆம் ஆத்மி தொடங்கி இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற ஒன்றை ஆளுநரும் அவரே தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். அது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற ஒன்றை அந்த கட்சியும் செய்யுது. அப்ப தன்னுடைய கேள்வியானது நம்ம கட்சியில ஒரு பார்வையும் இன்னொரு கட்சியில இன்னொரு பார்வையுமா இருக்கக்கூடாதுல்ல. நாம வைக்கிற விமர்சனம் சட்டத்தை மீறி பண்ணியிருந்தாங்கன்னா கேள்வி எழுப்பலாம். இல்ல, அதாவது கட்சியில என்ன வேணாலும் மாற்றம் கொடுக்கட்டும், பதவி கொடுக்கட்டும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு சிந்தனை, ஒரு அறிவு ஓட்டம், அரசியல் ஞானம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப இத்தனை 36 மாதங்கள்ல இந்த ஆட்சியுடைய மக்கள் நலன்கள் என்ன அப்படின்னு பட்டியல் போட்டா அதுல என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே இல்ல. அப்ப 4 லட்சம் கோடி கடனை மக்கள் தலையில சுமத்தி வச்சுட்டு இன்னைக்கு 36 மாதத்தை கடந்தாச்சு. இருக்கிற 15 மாதத்துல என்ன ஒரு மிகப்பெரிய அதிசய அற்புதம் நடந்துற போகுது? அப்ப இது அமைச்சர் பதவி யாருக்கு வேணாலும் கொடுத்து அழகு பார்க்கட்டும், அதுல எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை. ஆனா அதிமுகவினுடைய நடைமுறைகள், அதிமுகவினுடைய அரசியல் நடைமுறையில கேள்வி கேட்கிறேன். அங்கேயும் ஒரு தர்ம யுத்தம் வந்துச்சு, பிரிந்தார்கள். திரும்ப தர்ம யுத்தம் முடிஞ்சு திரும்ப வந்ததற்கு பிறகு ஒரே அதாவது ஒற்றை ஓட்டுல இரட்டை தலைமையை தேர்வு செஞ்சு ஆட்சியிலையும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சுல்ல. அப்ப இப்படியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சா? அதிமுக சோதனைன்றது கட்சியில இருந்தவங்க வெளியில போயிட்டாங்க, ஏதாவது அவங்க கொடி பிடிப்பாங்க. ஆனா அதெல்லாம் நடைமுறைக்கு வராது. அதிமுக என்பது ஒரு உறுதியான ஒரு இயக்கம்,
புரட்சி தலைவர் அம்மாவிற்கு பிறகு இன்றைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அப்ப தொண்டர்கள் வலிமையோடு இருக்கிற கொண்டு செலுத்துற ஒரு இயக்கமா தான் அதிமுக இருக்கு. அப்ப அதிமுக ஆட்சியிலையும் மக்களுக்கு பயனை கொடுத்தாங்க. கட்சியிலையும் இன்றைக்கு எல்லாத்தையும் அதாவது கலைகள்லாம் நீக்கிட்டு இன்னைக்கு கட்சி செழிப்பா இருக்குது. அதனால கட்சி வந்து ஒரு இளைஞர் ரேஸ் இருக்கு. அந்த ரேஸ்ல அதிமுகவுடைய இடம் என்ன? ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு இளைஞர் தலைமை, இளம் தலைவரை அடையாளம் காணப்படுகிற ஒரு ரேஸை நோக்கி போகுது. அதில் அதிமுகவுடைய ரோல் என்னவாக இருக்க போகிறது? நீங்க எப்படி அதை எதிர்கொள்ளும்? அதாவது நீங்க நான் கேட்பது அதிமுக இதை எப்படி எதிர்கொள்ளும்னு பார்க்கறீங்க? இன்னைக்கு நடக்கிற திமுக ஆட்சிக்கு ஒரு சரியான மருத்துவம் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவால தான் செய்ய முடியுங்கிறதான் மக்களுடைய கருத்து. அண்ணன் எடப்பாடியார் எங்களுக்கு வந்து ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரா மட்டும் இல்ல, ஒரு அடிப்படை தொண்டனா இருந்து கட்சியை வழி நடத்துறாரு. அப்ப தமிழகம் முழுவதும் தொண்டர்கள், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு திமுக ஆட்சிய மிகப்பெரிய அளவுல களப்பொராளியா இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய ஆதரவோட திமுக ஆட்சியை நாளைக்கே தேர்தல் செய்யுங்க, அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கு முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இததானே சொன்னோம். அன்னைக்கு பிரதமரை நாங்க வந்து வெளிப்படுத்தல, பிரதமரை அடையாளம் காட்டல. அதிமுக ஒரு தனித்தன்மையோடு அந்த தேர்தலை சந்திச்சோம். அப்ப அது ஒரு தனித்தன்மையோடு யாருடைய இதுவும் இல்லாம நாங்க பிரதமர் அடையாளம் காட்டாம அதிமுக தனியா நின்னுச்சு இல்லையா அந்த ரேஸ்ல. அப்ப மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க, மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அப்ப சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு. ஒரு புதுமையா வந்து ஒரு தேர்தலா இருக்க போது, புதிய கட்சிகள் உள்ள வர்றாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த அவர்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த சட்டமன்ற தேர்தல் பார்க்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு குறிப்பிடுகிற எங்களுக்கு போட்டி திமுக தான் அப்படிங்கிற இடத்திலேயே நிற்பது அப்படிங்கிறது வந்து இது திமுக அதிமுகக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸான ஒரு கேம்னு கூட பார்க்கலாமா? மற்ற கட்சிகளை எல்லாம் இக்னோர் பண்ணி தள்ளி விட்டுட்டு நாங்க 2 பேரும் தான் போட்டி, எங்க 2 பேருக்கு தான் சண்டை, களத்துல நாங்க 2 பேரும் தான் இருக்கோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணு திமுக தரப்புல இருந்து அதிமுக தரப்புல இருந்து சொல்றதுங்கிறத எப்படி பார்க்கணும்? நடைமுறையில முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கருக்கு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுல 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்ததோட மட்டுமல்ல, ஒரு தரமான மருத்துவ கருவிகளை வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு எளிதா மருத்துவம் வந்து ஒரு அமைச்சரா மட்டும் இல்ல, ஒரு மருத்துவராக இருந்து மக்களுக்கு பணியாற்றினவர். அதிமுக ஆட்சியில சுகாதாரத்துறை எந்த அளவு முன்னேற்றமா இருந்தது, மக்கள் பயன்பட்டாங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனா அதே சுகாதாரத்துறை இன்னைக்கு கோமால இருக்கு, அதுவும் மக்களுக்கு தெரியும். அப்ப திமுகவுடைய ஆட்சியை வெயிலின் அருமை நிழலில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? வெயிலின் அருமை நிழலில் தெரியுன்ற மாதிரி இன்னைக்கு திமுக ஆட்சிய அந்த கொடுங்கோல் தன்மையை பார்த்துட்டு தமிழக மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிருக்காங்கம்மா, அதிமுகவுடைய இன்னைக்கு வந்து ஆட்சி எவ்வளவோ மக்களுக்கு நன்மைகளை கொடுத்த ஆட்சி, அந்த ஆட்சி வந்து இன்னைக்கு இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க. ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க, நாங்க இந்த நன்மைகள்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பட்டியல் போடுறாங்க. பட்டியல் போட சொல்லுங்க. 36 மாதத்துல சட்ட ஒழுங்கு போதை மருந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடோனா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறது யார்? அப்ப தமிழ்நாட சீரழிச்சதோட மட்டும் இல்லாம வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாத்துனாங்க. வந்து மற்ற மாநிலங்கள்ல இல்லையா, எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்கு. அது வந்து மதுவா இருக்கட்டும் அல்லது போதை ஒழிப்பா இருக்கட்டும், இது எல்லா மாநிலங்களுமே சேர்ந்துதான் இது ஒரு பெரிய ராக்கெட். அது ஒரு இன்டர்நேஷனல் ராக்கெட்டோட கனெக்ட் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை. அது அந்தந்த மாநிலங்கள் அதது அளவுகோல்ல பண்ணுது. ஆனா நீங்க சொல்றீங்க பட்டியல் போடுங்கன்னு கேக்குறீங்க. அப்ப அவங்க ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க, சாதனை பட்டியல்னு இது வரைக்கும் செஞ்சதை வச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரும் பொழுது அப்ப நீங்களும் உங்க சாதனை பட்டியலை சொல்லாம நம்ம உடனே வந்து சட்டம் ஒழுங்குக்குள்ள நிக்கிறது அப்படிங்கறது எப்படி பார்க்கணும்? அதாவது நீங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்துல விலைவாசி கட்டுக்குள்ள இருந்தது, மக்கள் வந்து பயனடைஞ்சாங்க, மக்களுக்கான திட்டங்கள் அதிமுக அரசு வழங்கினுச்சு. அம்மா ஆட்சியும் சரி, அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சியும் மக்களுக்கு வந்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்த ஆட்சி மக்கள் ஆட்சியா இருந்தது. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியை நீங்க சீர்தூக்கி பாருங்க, திமுக ஆட்சியில என்ன நடக்குது? அதிமுகவுக்கு சவால் இல்ல. 2020 திமுக ஆட்சியே வந்து உங்களுக்கு சவாலெல்லாம் இல்லாம 2026 இலகுவா மாத்திரும் சொல்ல வரீங்களா அதிமுகவுக்கு? நடைமுறைகளை அரசியலை பார்த்து
தமிழக மக்கள் இன்னைக்கு அறிவிங்க. அதிமுக மிக அந்த அளவு இன்னைக்கு திமுகவே அவருடைய நடைமுறையை கொண்டு போயிட்டு இருக்குது. அது எங்களுக்கு வெற்றி தான். சீனிவாசன் குறுக்கிட்டீங்க. அண்ணன் சொல்றாரு, அதாவது ஜனநாயகத்தை முறையா பின்பற்றுறது திமுக சொல்றாரு. அவர் அப்படிதான் பேசணும். நான் என்ன கேக்குறேன், தேர்தல் வந்துச்சுன்னா டெல்லி பேக், திமுக ஆட்சிக்கு வந்துட்டா ஃபேமிலி பேக். இதை தவிர வேற வழி இல்லை. ஆனா பல தலைவர்கள், பல திறமையான தலைவர்களை கொண்ட ஒரு திமுகல ஒரு, அதாவது பூவத்தூரை சொல்றாரு, பூவத்தூர்ல சட்டப்பேரவையுடைய உறுப்பினர்கள் சேர்ந்து தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. இது யாரையுமே கேட்காம இவங்க மன்னராட்சிக்கான அந்த வித்துட்டுறது சர்வாதிகாரம். சின்ன திருத்தம், தலைவரை தேர்ந்தெடுக்கப்படவில்லை. கூவத்தூரில் தலைவரை வந்து தலைவர் வந்து 7 முறையில் எடுத்தார்கள், தேர்ந்தெடுக்கப்படல. ஏங்க திமுக தலைவர் தேர்ந்தெடுக்கல. இப்ப முதல்வர் தளபதி யார் தானே? சீனிவாசன், நீங்க வைத்த விமர்சனத்துக்கு அவர்கிட்ட பதில் வாங்கிடுறேன். 2 பேரும் பேரலலா பேசுறீங்க.